Hi all, welcome back to our session. ஸோ யூஸ்வலாகவே நம்ம சிஏ பைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அந்த சிஏ பைட்ஸில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயின்ஸில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எக்ஸசைஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு மந்த்துமே என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோன்னா ஸ்லினெக்ஸ் 2024 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்லினெக்ஸ்? ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல எதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கிளியரா பார்த்துடலாம். எக்ஸசைஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய டாபிக்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ எதை மட்டும் பார்த்தா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ நேவல் எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க, எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இந்த ஸ்லினெக்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்லினெக்ஸ் இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் லங்கா. ஓகேவா? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான் இந்த ஸ்லினெக்ஸ். இதையும் பார்த்தாச்சா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 17ல இருந்து 20 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கலாம். எங்க வச்சு கண்டக்ட் பண்றாங்க, எந்த பிளேஸ்ல வச்சு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசாகப்பட்டினம் கோஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. விசாகப்பட்டினம். ஓகேவா? ஸோ விசாகப்பட்டினம் நம்ம இந்தியாவோட விசாகப்பட்டினம் கோஸ்டல் ஏரியால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை வந்து இந்த இயர் கண்டக்ட் பண்றாங்க. விசாகப்பட்டினம் கோஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகேவா? அடுத்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் தான் என்ன பண்றாங்க இந்த எக்ஸசைஸை ஆர்கனைஸ் பண்றாங்க. இதோட மெயின் ஏம் என்ன? ஸோ ஏம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இம்பார்ட்டண்ட்டான ஏம் என்ன, மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ் மேரிடைம் கோஆபரேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ். ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு மேரிடைம் கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்ற விதமா இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்போ இதை வந்து ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்றத பார்க்கலாமா? 2005ல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து இந்த ஸ்லினெக்ஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா மேரிடைம் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஸோ இதோடைய மெயின் இம்பார்ட்டன்டான மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் வெரி குரூஷியல் ஃபார் என்கரேஜிங் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் கொலாபரேஷன் இன் மேரிடைம் செக்யூரிட்டி. மேரிடைம் செக்யூரிட்டியில ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய மியூச்சுவல் ட்ரஸ்டையும் கொலாபரேஷனையும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற விதமா இதை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்லினெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்லினெக்ஸ் வந்து ரெண்டு ஃபேஸா கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாக்குறப்போ ஹார்பர் ஃபேஸ். ஓகேவா? இன்னொன்று வந்து சி ஃபேஸ். ஹார்பர்ல வச்சும் சீல வச்சும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஹார்பர் ஃபேஸ் வந்து நமக்கு 17, 18 கண்டக்ட் பண்றாங்க. சி ஃபேஸ் வந்து 19 and 20 வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஈச் கண்டெய்ன்ஸ் 2 days. அப்படி பாக்குறப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ் இருக்கு. ஹார்பர்ல வச்சு என்ன பண்றாங்க ஒரு சில இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்றாங்க. சீல ஒரு சில இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஹார்பர்ல வச்சு அவங்க என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரெண்டு பீப்புளுக்கும் ரெண்டு கண்ட்ரில இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கும் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலுக்கும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மூலமா அந்த இன்டர்பர்சனல் நேவல் ஸ்கில்ஸை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ தே இம்ப்ரூவ் த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ஃபோக்கஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ரெண்டு ட்ரூப்ஸுக்கும் ரெண்டு கண்ட்ரியில இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த்தனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அடுத்து சி ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா சி ஃபேஸ்ல என்ன பண்றாங்கன்னா இதுல நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆப்ரேஷன், கன் ஃபயரிங், கம்யூனிகேஷன் ட்ரில்ஸ்,
வேரியஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சீல இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க ட்ரெயின் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, சீமேன் பிராக்டிஸ் பண்றாங்க, சீமேன்ஷிப்போட பிராக்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நேவிகேஷன் எக்ஸசைஸ் சொல்றாங்க, ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன் இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. இது மூலமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் தே கேன் இம்ப்ரூவ் தேர் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன். ஆப்ரேஷனல் அந்த ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இதுல பார்ட்டிசிபேட் பண்ற வெசல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இந்தியால இருந்து எந்த வெசல் பார்ட்டிசிபேட் பண்ணுது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட எந்த வெசல் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்றத தெரிஞ்சுக்கணும். இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் தட் இஸ் இந்தியன் நேவல் ஷிப் ஐஎன்எஸ் சுமித்ரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்ரீலங்கால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்எல்என்எஸ் ஸ்ரீலங்கா நேவல் ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சயூரா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் கமாண்ட் தான் நம்ம இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ திஸ் வெசல் இஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் ஃபிளீட். அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஃபிளீட் அதே மாதிரி இந்த எஸ்எல்என்எஸ் சயூரா வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அன் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல். இது கூட சேர்ந்து ஓன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமும் என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஸ்லினக்ஸ் 24. ஓகேவா? ஸோ நம்ம வேலை படிக்கிறது மட்டும் தான், இருக்கிறத நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கவர் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்லினக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். அப்போ ஸ்லினக்ஸ் வந்து எந்த 2 கண்ட்ரிக்கு அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எப்போனா 17 and 20 இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். எங்க நடக்குதுன்னா இந்த இயர் இந்தியால விசாகப்பட்டினம் கோஸ்ட்ல நடக்குது. ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் தான் இது என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ்டு பை ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட். இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா டு என்ஹான்ஸ் தி மேரிடைம் கோஆபரேஷன் பிட்வீன் த 2 countries. பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2005 என்ன பண்றாங்க, இதை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காக, இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் அண்ட் இம்ப்ரூவ் த மேரிடைம் செக்யூரிட்டி பிட்வீன் த 2 countries. ஸ்லினக்ஸ் அப்படிங்கிறப்போ 2 ஃபேஸ்ல நடக்குது நமக்கு. ஒன்னு ஹார்பர் ஃபேஸ் அண்ட் சி ஃபேஸ். ஹார்பர் ஃபேஸ்ல என்னெல்லாம் கவர் பண்றாங்க, சி ஃபேஸ்ல என்னெல்லாம் கவர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதுல பார்ட்டிசிபேட்டிங் வெசல் அப்படிங்கிறப்போ நம்ம இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஃபிளீட்டோட ஐஎன்எஸ் சுமித்ரா வந்து கண்டக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட நேவல் ஷிப் சயூரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே இந்த இதுல கேட்கறதுக்கு இல்லை. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியாச்சு. ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.